மூன்று முடிச்சு. அத்தியாயம் 57. கிச்சனில் இருந்து அனைத்து பாத்திரங்களையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வைத்து கொண்டு இருந்த அவள் கைகள் நடுங்கிக் கொண்டு இருந்தது. கௌதம் வந்துவிட்டான் என்ற நிகழ்வை அவளுக்குள் ஒரு சிறு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதனால் சற்று நடுக்கத்தோடு அனைத்தையும் அவள் கொண்டு வந்து வைத்து கொண்டு இருக்க, அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்த கௌதம் மனதிற்குள் என்ன நடக்கிறது என்று தனக்குள்ளேயே சிந்தித்தபடி அமர்ந்து இருந்தான். யார் இந்த பொண்ணு? இந்த வீட்டோட வேலைக்காரியா என்று மெல்லிய குரலில் கிரேஸ் ஆங்கிலத்தில் கேட்கவும், அதை கேட்ட திவ்யா சிரித்தபடியே ஆமா ஆமா, எங்க வீட்டோட வேலைக்காரி என்று புன்னகையோடு கூறினாள் அவள். அந்த வார்த்தையை கேட்டதும் சிந்தனையில் இருந்த கௌதம் அழுத்தமாக தன் தங்கையை பார்த்தான். திவ்யாவோ கிரேஸிடம் பேசியபடியே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூறவும், தேங்க்யூ என்று கூறி அவள் மனதிற்குள், கௌதம் உன் தங்கச்சிக்கு கூட தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு அழகுன்னு. கண்டிப்பா நீயே என்ன கல்யாணம் பண்ணுவ. உன் ஃபேமிலியில இருக்க எல்லாருடைய மனசுலையும் நான் நல்ல இடத்த பிடிச்சு அவங்களை உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாரு என்று மனதிற்குள் கிரேஸ் இங்கு சபதம் எடுத்துக்கொண்டு இருக்க, அங்கு அர்ஜுன் என்ன நின்னுட்டே இருக்க, சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை என்று அவன் அஸ்வினியை திட்டவும், இதோ என்று வந்து அனைவருக்கும் தட்டை வைத்து உணவை பரிமாறினாள். அனைவரும் உணவை உண்ண தொடங்கினர். உணவை சாப்பிட்ட கிரேஸ், ரியலி ரொம்ப டேஸ்டா இருக்குது என்று கூறவும், அதனால தானே எங்க அம்மா அப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க என்று திவ்யா புன்னகையோடு கிரேஸிடம் கூற, கிரேஸ் சிறு தலையசைப்போடு சாப்பிடத் தொடங்கினாள். இப்படி அனைவரும் உணவை முடித்து கொள்ள, எல்லோரும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும் என்று லட்சுமி பாட்டி கூற, அதுவும் சரி என்று தோன்றியது. சரி, எல்லாரும் ஓய்வு எடுக்க போகலாம் என்று அனைவரும் அவரவர்களின் அறையை நோக்கி செல்ல, கௌதம் அந்த ஹாலில் அமர்ந்தான். அவன் பார்வை முழுவதும் அவள் மீது பதிந்தது. முதலில் இளைஞர்கள் அனைவரும் சாப்பிட்டு இருக்க, அவர்கள் எழுந்து சென்ற பின்பு அந்த தட்டுகள் அனைத்தையும் எடுத்து மீண்டும் அந்த டைனிங் டேபிளை சுத்தம் செய்ய, அதன் பிறகு பெரியவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்தனர். முதலில் லட்சுமி பாட்டி, சாந்தி, சுப்பிரமணி, மல்லிகா, அவளுடைய கணவன் கணேஷ் என்று அனைவரும் அந்த டைனிங் டேபிளில் அமரவும், அனைவருக்கும் தட்டை வைத்து உணவை பரிமாறினாள். அவர்கள் அனைவரும் உணவை உண்டு முடிக்கும் வரையிலும் பக்கத்திலேயே நின்று கொண்ட அவள், அவர்கள் உணவை உண்டு முடித்து அனைத்து தட்டுகளையும் எடுத்துக்கொண்டு கிச்சன் சென்றாள். அதனை வைத்துவிட்டு மீண்டும் வெளியில் வந்த அவள் மொத்த டைனிங் டேபிளையும் கிளீன் செய்து கிச்சன் உள்ளே நுழைந்த அவள் மீதம் இருந்த உணவினை ஒரு தட்டில் வைத்து அந்த கிச்சனின் ஓரத்தில் நின்றபடி உணவை வேக வேகமாக எடுத்து சாப்பிட்டாள். உண்டு முடித்த அவள் கையை கழுவி மதிய உணவிற்கான வேலையை தொடங்கி இருந்தாள். அதனை ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து பார்த்து கொண்டு இருந்தான் கௌதம். கௌதம் என்ற அழைப்பில் திரும்பி அவன் பாட்டியை பார்க்கவும், என்னப்பா இங்கே உட்கார்ந்திருக்க, ரூம்ல போய் படுத்து தூங்கலாம் இல்ல என்று கேட்கவும், அதை கேட்டதுமே தூங்கணும் பாட்டி என்று கூறி மௌனமாக அவள் மீது பார்வையை பதித்து இருந்தான். அவரோ, நான் மாத்திரை போட்டுட்டு வந்துடுறேன் என்று அறை உள்ளே நுழைந்து கொண்ட அவர், அஸ்வினி என்று சத்தமாக அழைக்கவும், அவர் எதற்கு அழைக்கிறார் என்பதை உணர்ந்து அவள் வேகமாக ஒரு பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி அதனை நேராக அவரது அறையில் கொண்டு சென்று கொடுத்துவிட்டு மீண்டும் வெளியில் வந்த அவள் மீண்டும் கிச்சன் சென்று அதேபோல் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை நிரப்பி சாந்திக்கு கொடுத்து அவரை மாத்திரை போடும்படி கூறி அதன் பிறகு கிச்சன் உள்ளே நுழைந்தவள் மதிய உணவுக்கான வேலையை வெகு வேகமாக தொடங்கி இருந்தாள். அனைத்தையும் பார்த்தபடி இருந்தான். அந்த அறையில் அவள் ஒருத்தி மட்டுமே நின்று கொண்டு இருந்தாள். அவளது அத்தையோ அங்கு அமர்ந்து போனில் பேசிக்கொண்டு இருக்க, அவன் அம்மா அறையில் அவன் மாமா மற்றும் அவன் அப்பா இருவரும் ஒவ்வொருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்க, அனைத்தையும் தன் பார்வையில் குறித்து கொண்டு இருந்தான். தான் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்று அவன் மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்தது. மௌனமாக அங்கு இருக்கும் அனைத்து காட்சிகளையும் தனக்குள் படமாக்கி கொண்டு இருந்தான். அவள் மீது இருந்த பார்வை சிறிதும் அகலவில்லை. அவனுக்கு
அன்று பார்த்த அவளும் இன்று பார்க்கிற அவளும் ஒன்றாய் என்று நினைத்து பார்த்தான். தான் தவறு செய்துவிட்டோம் என்று அவனுக்கு நன்றாக புரிந்தது. அன்று என்ன சொல்லி இருந்தாலும் இதை செய்து இருக்கவே கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தான். மௌனமாக அந்த சோஃபாவில் சாய்ந்தபடி அவள் மீது பார்வையை பதித்து இருக்க, அந்த தாவணியை அணிந்து இருந்த அவள் அதனை இடுப்பில் சொருகி வேக வேகமாக தன் வேலையை செய்து கொண்டு இருந்தாள். அங்கும் இங்கும் அவள் நகர அவளது பின்னலகில் அவளது கூந்தல் தொட்டு கொண்டு இருக்க, அவளது தலைமுடியில் பொருத்தப்பட்டு இருந்த அந்த பூவோ மிகவும் நீளமாக இருந்தது. சற்று அப்பொழுதுதான் வாடத் தொடங்கி இருந்தது. அது அவளுக்கு முன்னால் வந்து விழுந்து விழுந்து அவளை தொந்தரவு செய்ய, அதில் அந்த பூவினை தூக்கி பின்னால் போட்டு மீண்டும் தன் வேலையை தொடர்ந்து கொண்டு இருந்தாள். கௌதம் என்ற மெல்லிய குரலில் அவன் திரும்பி அவன் அப்பாவை பார்த்தான். அழுத்தமாக, மிக மிக அழுத்தமாக ஒரு பார்வை. அந்த பார்வையில் அவர் தலை குனிந்து கொள்ள, அமர்ந்து இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து கொண்ட கௌதம், நான் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்பா என்று கூறவும், உன் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்களே, அவங்க கூட நீ என்று அவர் கூறவும், அவங்க கூட நான் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன், ஆஃபீஸில் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று கூறிய அவன் பார்வை முழுவதும் கிச்சனில் இருந்தது. என்னால் எதுவுமே பண்ண முடியல கௌதம் என்று சுப்பிரமணி கூறவும், அழுத்தமாக தன் அப்பாவை ஒரு பார்வை பார்த்து, நீங்கள் நினச்சிருந்தா பண்ண முடியும், ஆனால் நீங்கள் நினைக்கலப்பா என்று கூறினான். இல்லை கௌதம் என்று அவர் பேசும் முன்பு தன் கையை உயர்த்தியவன், எதுவுமே பேச வேண்டாம் என்று கூறி அவன் பார்வை மீண்டும் கிச்சனுக்கு சென்று தன் அப்பாவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து வேகமாக படியேறி தன் அறை உள்ளே சென்றான். ரித்விக் மெத்தையில் படுத்து அவன் அப்பா அம்மாவிற்கு அழைப்பு விடுத்து, ஓ மை காட், இந்தியா வந்துட்டேன் டாடி என்று சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருக்க, அந்த அறையின் கதவு வேகமாக படார் என்ற சத்தத்துடன் திறந்தது. அவன் அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தான். கௌதமின் முகத்தில் அத்தனை ஒரு கோபம். கோபத்தில் தன் கை முஷ்டிகை சுவற்றில் ஓங்கி குத்திவிட, அதில் அதிர்ந்து போன ரித்விக், என்னாச்சுடா என்று கேட்டு, அப்பா நான் கொஞ்சம் கழிச்சு உங்ககிட்ட பேசுறேன் என்று அழைப்பை துண்டித்து வேகமாக அவன் அருகில் வந்து, என்னாச்சு மச்சான் என்று கேட்கவும், ஒன்றும் இல்லை என்று கூறிய கௌதம் பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டான். பாத்ரூம் சென்ற அவனை பார்த்து கொண்டு இருந்த ரித்விக்கிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடந்தது? இன்று தானே வந்தான், அதற்குள் என்ன கோபம் என்று தனக்குள்ளேயே சிந்தித்தபடி இருந்தான் ரித்விக். தண்ணீரை திறந்து முகத்தில் ஓங்கி படார் படார் என்று அடித்து தன் முகத்தை கழுவிய அவன் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அவன் முகத்தை பார்க்கும் பொழுது அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. அந்த கோபத்தை யார் மீது காட்டுவது என்று தெரியாமல் தன் கை முஷ்டியை ஓங்கி கண்ணாடியில் குத்த, அதில் விரிசல் விட்டு சில நொடியில் நொறுங்கி தரையில் விழுந்தது. அந்த சத்தம் கேட்ட ரித்விக் பதறி போய், கௌதம் என்று வேகமாக கதவை தட்டி கொண்டு இருந்தான். ரித்விக் பாத்ரூமின் கதவை தட்டி கொண்டு இருக்க, கௌதமை பார்ப்பதற்காக அங்கு வந்து இருந்த அர்ஜுன் ரித்விக் கௌதமின் பெயரை சொல்லி கதவை தட்டி கொண்டு இருப்பதை பார்த்ததும், என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வரவும், கௌதம் பாத்ரூம்குள்ள இருக்கான், ஏதோ சத்தம் கேட்டது, தப்பா இருக்கு என்று கூறி அவனும் தட்ட, இருவரின் கதவு தட்டுதலிலும் அவன் செவியில் கேட்டு அவனை கோபத்தின் உள்ளாக்கி கதவை கோபத்தோடு திறந்து, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் என்று அத்தனை ஆக்ரோஷமாக கத்தினான். அதில் இருவரும் அரண்டு போயினர். மச்சான் என்று ரித்விக்கும், அண்ணா என்று அவனது கோபத்தில் 2 அடி பின்னோக்கி சென்று இருந்தான் அர்ஜுன். என்ன வேணும்னு கேட்டேன், எதுக்கு விடாம கதவை போட்டு தட்டிட்டு இருக்கீங்க என்று கோபத்தோடு கேட்க, இல்லடா ஏதோ சத்தம் என்று ரித்விக் கேட்டபடி உள்ளே பார்க்க, அங்கு சிதறி கிடந்த கண்ணாடி துகள்களை பார்த்து, டேய் என்ன பண்ணி வச்சிருக்க என்று கூறி அவனை இழுத்து அவன் கையை பார்க்க, அதில் ரத்தம் கசிவு இருந்தது. அதை பார்த்ததும், உனக்கு என்ன ஆச்சு கௌதம், இதெல்லாம் என்ன, எதற்கு இந்த கோபம் என்று ரித்விக் கேட்கவும் அவன் மௌனமாக நின்றான். அதனை பார்த்த அர்ஜுன் அண்ணா என்று நிற்கவும், அர்ஜுன் நீ போய் ஒரு பேண்டேஜ் எடுத்துட்டு வா, அப்படியே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு எடுத்துட்டு வந்துரு என்று ரித்விக் கூறவும்,
சரி என்று வெளியில் சென்ற அர்ஜுன் வரும்பொழுது அந்த பாக்ஸோடு வந்து இருந்தான். அதில் இருந்த பஞ்சை எடுத்து அவன் கையில் இருந்த ரத்தத்தை துடைத்து அதில் அந்த பேண்டேஜை ஒட்டி, என்னடா பண்ணி வச்சிருக்கா, என்ன ப்ராப்ளம் என்று ரித்விக் கேட்க, ஒண்ணுமில்ல என்று கூறி மெத்தையில் சென்று படுத்து கொண்டான். அங்கு இருந்த இருவருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. எதற்கு இந்த கோபம், இப்பொழுதுதானே அண்ணா வந்தான் என்று அர்ஜுனும் அதே கேள்வி ரித்விக்கிற்கும் எழுந்து இருந்தது. இந்த கோபத்திற்கான காரணம் என்ன என்று தெரியாமல் சிந்தித்தபடி இருந்தனர் இருவரும். யாரையாவது கூப்பிட்டு கண்ணாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்ல அர்ஜுன் என்று ரித்விக் கூறவும், சரி என்று கூறிய அர்ஜுன் அறையை விட்டு வெளியில் வந்து அங்கு கிச்சனில் வேலை செய்து கொண்டு இருக்கும் அஸ்வினியை நோக்கி நகர்ந்தான். அஸ்வினி என்று அழுக்கவும் திரும்பி பார்க்காமல், சொல்லுங்க அத்தான் என்று நிற்கவும், அண்ணனோட ரூம்ல கண்ணாடி உடஞ்சு போயிருக்கு, நீ கொஞ்சம் கிளீன் பண்ணிடு என்று கூறவும், அதை கேட்ட அவள் அடுப்பை ஒரு பார்வை பார்த்து சரி என்று தலை அசைத்து அடுப்பை சற்று குறைத்து வைத்த அவள் வேகமாக மாடி சென்றாள். மாடியில் இருந்த துடப்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த அறை முன்பு தயக்கத்தோடு நின்ற அவள் அறையின் கதவை மெதுவாக தட்டவும், அறையின் கதவு திறந்த ரித்விக் என்ன என்று பார்த்த அவன் அவள் கையில் இருந்த துடப்பத்தையும் அந்த குப்பை தட்டையும் பார்த்ததும், உள்ள வாங்க என்று கூறி அவன் நகர்ந்து நிற்கவும், பாத்ரூமை கை காட்டி அங்கதான் கண்ணாடி உடஞ்சிருக்கும் என்று கூறவும், அவள் பாத்ரூமை பார்த்துவிட்டு சரி என்று தலை அசைத்தவளின் பார்வை மெத்தையில் படுத்து இருந்த அர்ஜுன் மீது பதிந்தது. கையில் சிறிய பேண்டேஜ் ஒட்டப்பட்டு படுத்து இருந்த அவனை பார்த்தபடி பாத்ரூம் சென்ற அவள் அங்கு சிதறி கிடந்த கண்ணாடி துகள்களை மொத்தமாக அள்ளிய பொழுது ஒரு சிறிய கண்ணாடி துகள் அவளின் கையில் பட்டு கீறல் விழுந்து இருந்தது. அதில் ஒரு துளி ரத்தம் தரையில் விழுந்துவிட அதில் ஆ என்று அவள் மெலிதாக முணங்கினாள். மெத்தையில் கண்மூடி மட்டுமே படுத்து இருந்த அவன் செவியில் கேட்டது அந்த மெல்லிய கொலுசொலி. அதில் அவள்தான் என்று அவனால் உறுதியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவன் தங்கைக்கும் சரி, ஹரிணிக்கும் சரி, கொலுசு போடும் பழக்கம் கிடையாது என்று அவனுக்கே தெரியும். மற்ற 2 பெண்களும் வாய்ப்பே இல்லை. அவன் அம்மா போடுவார்தான், ஆனால் இத்தனை சத்தம் வரக்கூடிய கொலுசை அவர் விரும்பி போட மாட்டார். அப்பொழுது இந்த கொலுசுக்கு சொந்தக்காரி அவள் ஒருத்தி மட்டுமே என்பதை உணர்ந்து கொண்ட அவன் அவளுடைய செயல்களை உள்வாங்கும் விதமாக காதுகளை கூர்மையாக்கி படுத்து இருந்த அவன் செவியில் கேட்டது ஆ என்ற முனங்கல் ஒளி. அடுத்த நிமிடம் வேகமாக கட்டிலில் இருந்து இறங்கி பாத்ரூம் நோக்கி சென்ற அவன் அவளது கையை பிடித்து இருந்தான். அதில் அதிர்ந்து போன அஸ்வினி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பார்வைகள் மோதிக்கொண்டது. அத்தியாயம் 58. அர்ஜுன், கௌதம் மற்றும் ரித்விக் இருவரையும் ஒரு பார்வை பார்த்து அறையை விட்டு வெளியில் சென்றுவிட, அவன் சென்ற பின்பு ரித்விக் கௌதமை பார்த்து, என்னதாண்டா பிரச்சனை, இப்போதான் நம்ம அமெரிக்காவில் இருந்தே வந்திருக்கோம், வந்து முழுசா 2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ள எதுக்கு இத்தனை கோபம் என்று கேட்டுக்கொண்டு இருக்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா என்று கௌதம் கேட்கவும், நான் வாயை மூடணும்னா கொஞ்ச நேரம் எனக்கு ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வேணும் என்று அவன் கூற, என்னோட ரூமில் தான் டிவி இருக்குல்ல, ஆன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே என்று கோபத்தோடு கத்தினான். ஒர்க் ஆகுமா என்று கேட்கவும், கண்ணை திறந்து அவனை முறைத்து பார்க்கவும், சரிடா ரிமோட்டுங்க என்று கேட்க, டேய் தேடி பாருடா, அங்கே தான் இருக்கும் என்று கூறிவிட அவனும் சுற்றிலும் தேடி பார்க்க இறுதியில் கிடைத்து விட்டது ரிமோட். கட்டிலின் ஒரு ஓரத்தில் இருக்க அந்த ரிமோட்டை கையில் எடுத்த அவன் டிவியை ஆன் செய்து ஒவ்வொன்றாக வைத்து கொண்டு இருந்த அவன் இறுதியில் அந்த பாடல் சேனலை வைத்து இருந்தான். அந்த நேரம் அறையின் கதவு தட்டப்படவும், யாருடா அது என்று கதவை திறக்க வாசலில் நின்று கொண்டு இருந்த அவளை பார்த்ததும், என்ன என்று யோசனையுடன் பார்த்த அவன் அவள் கையில் இருந்த துடப்பத்தை பார்த்து அவன் வழிவிட்டு பாத்ரூம்ல என்று கை காட்டவும், அவள் சரி என்று தலை அசைத்து தலை குனிந்தபடி பாத்ரூம் நோக்கி நகரத் தொடங்கினாள். அவள் பார்வை படுத்திருந்த அவன் மீது பதிந்து மீண்டது. மெல்லிய கொலுசு ஒளியோடு அவள் அந்த பாத்ரூம் உள்ளே நுழையவும், அந்த பாத்ரூமை நோக்கி சென்றதை உணர்ந்து இருந்த அவன் செவியில் அவளது கொலுசு ஒளி பட்டதுமே அவனுக்கு தெரிந்து விட்டது அது அவள்தான் என்று. அதனை உள்வாங்கியபடி செவியை கூர்மையாக்கி அவளை தனக்குள் உள்வாங்கும் விதமாக
கண்களை மூடி படுத்து இருந்த அவன் காதில் கேட்டு இருந்தது அந்த மெல்லிய முனங்கல் ஒலி. அதில் வேகமாக கண்களை திறந்து மெத்தையில் இருந்து அதே வேகத்தில் இறங்கி அவன் பாத்ரூம் உள்ளே நுழைந்தான். அங்கு கையில் ரத்தம் வழிய அமர்ந்து இருந்த அவளை பார்த்ததும் அடுத்த நிமிடம் அவள் கையை சட்டென்று இறுக்கமாக பிடித்து இருந்தான். அதில் அதிர்ந்து போனாள் அவள். அதிர்ச்சியோடு அவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவும் அவனும் பார்த்து இருந்தான். இருவரது கண்களும் ஒரே நேரத்தில் சந்தித்து கொண்டது. அந்த நேரம் அந்த அறையில் பொருத்தப்பட்டு இருந்த டிவியில் இருந்து ஒலித்தது அந்த பாடல் வரி. உன் பார்வையில் விழுந்த நாள் முதல் என் துன்பங்கள் மறந்து போனது, உன் கைவிரல் சேர துடிக்குது அன்பே அன்பே. அவன் அவள் கண்களை பார்த்தபடி இருக்க அவளும் அவன் கண்களை பார்த்தபடி இருந்தாள். கௌதம் என்ற ரித்விக்கின் அழைப்பில் சட்டென்று இருவரும் சுய நினைவு பெற்று அவன் கையில் இருந்து தன் கையை அவள் உருவிக்கொள்ள முயற்சி செய்ய அவள் கையை மேலும் அழுத்தமாக அவன் பிடிக்கவும் தலை குனிந்து இருந்த அவள் தடுமாற்றத்தோடு நிமிர்ந்து அவனை பார்க்கவும் அவளை எழுப்பி நிற்க வைத்தான் அவன். அவள் கடினப்பட்டு எழுந்து என்ன என்று புரியாமல் பார்க்க அவள் ரத்தம் வழிந்த விரலை தண்ணீரில் சென்று காட்ட அதில் அந்த விரலில் இருந்த ரத்தம் நீரோடு சென்றது. அதனை துடைத்துவிட்டு ஒரு பேண்டேஜ் எடு என்று ரித்விக்கை பார்க்கவும் ரித்விக் ஒரு பேண்டேஜை எடுத்து அவன் கையில் கொடுக்க அதை வாங்கி அவளது விரலில் சுற்றி விட்டான். உன்னை யார் இதெல்லாம் கிளீன் பண்ண சொன்னது என்று அழுத்தமாக கௌதம் கேட்கவும் அவள் மௌனமாக நின்றாள். உன்கிட்ட தான் கேட்டேன் என்று கூறிய அவனின் கைகள் அவளது கையில் மேலும் இறுக்கமாக பற்ற அதில் வலியோடு நிமிர்ந்து பார்த்த அவள் அது அர்ஜுன் அர்ஜுன் அத்தான் என்று அவள் திணறலோடு சொல்லி முடிக்க அவளையே சில நொடிகள் அழுத்தமாக பார்த்த அவன் நீ போ, நான் கிளீன் பண்ணிக்கிறேன் என்று கூறவும் அவள் இல்ல நானே என்று திக்கி திணறி அவனை பார்க்கவும் அவன் அழுத்தமான பார்வையில் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக வெளியில் சென்று விட்டாள். அவள் சென்ற அடுத்த நிமிடம் தரையில் கிடந்த கண்ணாடி துகள்களை அவன் எடுக்கச் செல்ல டேய் அதான் அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்துச்சு இல்ல என்று கூறவும் நிமிர்ந்து பார்த்த அவன் ஏன் நம்ம எடுக்கக்கூடாதா என்று கௌதம் கேட்கவும் டேய் அதுக்காக தான் அந்த பொண்ணு இந்த வீட்டில் வேலைக்கு வச்சிருக்கீங்க என்று ரித்விக் கூறவும் அவள் வேலைக்கார பொண்ணுன்னு உன்கிட்ட யார் சொன்னது என்று அழுத்தமாக கேட்கவும் உன்னோட சிஸ்டர் தான் கிரேஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா என்று கூறவும் அதை கேட்டதுமே கை முஷ்டி இறுக்கமாக மூடிய அவன் அவ ஒன்றும் இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது என்று அழுத்தமாக கூறிய கௌதம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் கண்ணாடி துகுண்டுகளை மொத்தமாக அள்ளி அவன் அறையை ஒட்டியபடி இருந்த அந்த சிறிய குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கைகளை கழுவி வேகமாக வந்து மெத்தையில் அமர்ந்தான். மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளேயே யோசித்தபடி அவன் கண் மூடி அமர்ந்து இருக்க மச்சான் என்ற அவன் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்து என்ன என்று கேட்கவும் இல்லை ஒரு மாதிரி இருக்கியே ஏதாவது பிரச்சனையா என்று ரித்விக் கேட்கவும் ஒன்றும் இல்லை என்று கூறி கண் மூடிக்கொள்ளவும் இல்லடா இன்னைக்கு காலையிலிருந்து நீ நல்லா தான் இருந்த ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் இருந்து ரொம்ப மூட் அவுட்டாக இருக்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட ஷேர் பண்ணுடா நான் இருக்கேன் என்று ரித்விக் கூறவும் அதை கேட்டதுமே மௌனமாக தலை அசைத்து கண் மூடி படுத்து விட்டான். ரித்விக் அதற்கு மேலும் துருவி துருவி அவனிடம் கேள்வி கேட்க முடியவில்லை. அவனாக கூறும் பொழுது கூறட்டும் என்று நினைத்தபடி மனதிற்குள் நினைத்து கொண்டே அவன் மெத்தையில் படுக்கவும் அந்த அறையின் கதவு தட்டப்படவும் சரியாக இருந்தது. கௌதம் ரித்விக்கை பார்க்க நான் பார்க்குறேன் என்று கூறி எழுந்து சென்று கதவை திறந்த அவன் வாசலில் நின்று இருந்த பெண்கள் இருவரையும் பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்கவும் அது கௌதம் நம்ம எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்க போகலாமா எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பிளான் போடணும் இல்லையா என்று கிரேஸ் மெலினா கேட்கவும் அதை கேட்டு அவனும் இன்னைக்கு தான் வந்திருக்கு ஒரு 2 days கழிச்சு அதுக்கப்புறம் பிளான் போடக்கூடாதா என்று ரித்விக் கேட்கவும் என்னடா பேசுகிற நம்ம இருக்கிற டைம் ஃபுல்லாக நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா என்று கிரேஸ் கேட்கவும் அதை கேட்டதுமே இருக்கணும் ஆனால் அதுக்குன்னு இப்படியே தூங்கிறதுக்கு கூட விடாமலா என்று ரித்விக் கேட்க கௌதம் தூங்கிட்டு இருக்கானா என்று கிரேஸ் மெல்லிய புன்னகையோடு கேட்கவும் படுத்திருக்கான் ஆனால் இப்போ தூங்கிடுவான் உனக்கு என்ன வேணும் என்று அழுத்தமாக அவன் கேட்கவும் அவன்கிட்ட பேசணும் தனியா
என்று அவள் கூற, முடியவே முடியாது. வாய்ப்பே இல்ல. அவன் ஒத்துக்கவே மாட்டான் என்று கூறி, நீங்க 2 பேரும் முதல்ல கிளம்புங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று ரித்விக் கூறிக்கொண்டு இருக்க, ஆனால் எதையும் காதில் கேட்காத கிரேஸ் வேகமாக அவனை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். என்ன பண்ற கிரேஸ் என்று அவன் பேசிக்கொண்டே அவளுக்கு பின்னால் வர, கௌதம் எழுந்து அமர்ந்தபடி, என்ன வேணும் கிரேஸ் என்று கேட்கவும், அதில் அப்படியே நின்று விட்டாள். அழுத்தமாக அவளை பார்த்த அவன், உன்கிட்ட தான் கேட்டேன், என்ன வேணும் என்று கேட்கவும், அது மொத்தமா நம்ம எல்லாரும் ஊர் சுற்றி பார்க்க போலாம் இல்லையா? எங்க போலாம்? பிளான் பண்ணலாமே என்று கிரேஸ் கேட்கவும், அதை கேட்டதுமே அழுத்தமாக அவளை பார்த்து, நான் உங்க கூட ஊர் சுத்தி பார்க்க வரேன்னு சொன்னேனா? சொல்லுங்க, நான் வரேன்னு சொன்னேனா? நீங்க தான் ஊர் சுத்தி பார்க்க வரேன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது கைடு வேணும்னா நான் ரெடி பண்ணி தரேன் என்று கூறவும், நாங்க உன்னோட கெஸ்ட் என்று அவள் உடனடியாக கூறினாள். ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னுடைய கெஸ்ட் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய கெஸ்ட்டும் லிமிட்டை தாண்டி வரமாட்டாங்க என்று அழுத்தமாக அவர்களை பார்த்தான். அந்த பார்வையில் இருந்தது என்ன என்று அவளால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியவில்லை. மௌனமாக நின்று இருந்த கிரேஸ், ஏன் கௌதம் என்று கேட்கவும், ஏன்னா புரியல என்று கௌதம் கேட்க, எங்க கூட எதுக்காக உன்னால ஊர் சுத்தி பார்க்க வர முடியாது என்று கிரேஸ் கேட்கவும், நான் நாளைக்கு ஆஃபீஸ் போக போறேன். அப்பா கிட்ட பேசிட்டேன். நான் நாளையிலிருந்து ஆஃபீஸை என்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்க போறேன் என்று உறுதியாக அவன் கூறவும், ஆனா எதுக்குடா? நீ என்ன சொன்ன? ஒரு 1 மந்த் அப்புறமா அது எல்லாம் பண்ண போறேன்னு சொன்ன இல்ல என்று ரித்விக் கேட்கவும், ஆமா, ஆனா இப்போ நேரம் இல்லைன்னு தோணுச்சு, அதனாலதான் என்று உறுதியாக கூறிய அவன், ரித்விக், நீ என் கூட ஜாயின் பண்ண போறியா இல்ல நீ மறுபடியும் அமெரிக்கா போக போறியா? யோசிச்சு ஒரு நல்ல பதில் சொல்லு என்று கூறவும், அது வந்துடா என்று அவன் பேசும் முன்பு அங்கு இருந்து நகர்ந்து இருந்தான். என்ன இவன் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறான் என்று தனக்குள்ளேயே யோசித்தபடி நின்று இருந்தான். என்னடா நீ இப்படி நின்றுட்டு இருக்க? கௌதம் இப்படி பேசிட்டு போறான். அவன்கிட்ட சொல்லு, நம்ம எல்லாரும் ஒன்னா போகலான்னு. நம்ம அவனோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அவன் கூட ஊர் சுத்தி பார்க்கறதுக்காக தானே என்று கிரேஸ் கூறவும், அதை கேட்டதுமே அழுத்தமாக அவளை பார்த்து, அவன் உன்கிட்ட சொன்னானா நீங்க எல்லாரும் ஊருக்கு வாங்க, நான் உங்க எல்லாரையும் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு? அவன் எதுவுமே சொல்லல. அவன் ஆரம்பத்திலேயே சொன்ன விஷயம் இதுதான், நீங்க எல்லாரும் ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை காட்ட சொல்லுவேன்னு தான் சொன்னானே தவிர நான் வந்து காட்டுவேன்னு சொல்லவே இல்லை. ஸோ அதான் அவனுடைய இடத்துல கரெக்டா தான் இருக்கான். நீ தான் உன்னுடைய லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க என்று ரித்விக் கிரேஸை அழுத்தமாக பார்த்து கூறியவன் அந்த அறையை விட்டு வெளியில் சென்றான். இருவரும் வெளியில் செல்லவும் மெலினா கிரேஸ் தோள் மீது கையை வைத்து, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்று மெல்லிய குரலில் கூறவும், இல்லடி, எனக்கு அவன் கூட வெளியில போகணும். இந்தியா முழுக்க அவன் கூட சுத்தணும். இந்த ஃபேமிலியில ஒருத்தியா நான் வரணும் என்று உறுதியாக கூறினாள் கிரேஸ். சரி, பார்த்துக்கலாம். லூகாஸ் ஜோசப் கிட்ட பேச சொல்லலாம் என்று மெலினா சொல்லவும், கிரேஸ் சரி என்று தலையசைத்தாள். இனி நடக்க போவது என்னவோ? கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.